ஹாய் வீவர்ஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அபூர்வா பூமியை எப்படியாவது தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடியாட்களை இறக்க இந்த சைடு நம்ம ககன் எல்லா அடியாட்களையுமே அழிச்சு தூக்கி போட்டுட்டு பூமிக்கு வர ஆபத்தில் இருந்து தன்னோட உயிரை பணைய வச்சு எப்படியோ பூமியை காப்பாற்றிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் பூமி நல்லபடியாக பரதக்கலையை ஆடி முடிச்சிடுறாங்க. சிவனும் பூமியை ஆசீர்வாதம் பண்ணிடுறாங்க. இதை பார்த்ததுமே அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்ப பிரமிச்சு போய் நிற்கிறாங்க. இந்த சைடு சாரதாவும் பூமி இனிமேட்டு அவங்க வீட்டில் இருக்க வேணாப்பா, பூமி கழுத்தில் நீ தாலி கட்டிட்ட, பூமி நம்ம வீட்டில் தான் இருக்கணும், இனிமேட்டு அவ என்னோட மருமக அப்படின்னு சொல்லிட்டு பூமியை அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. ககன் ஏதாவது சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ககனே பார்த்துக்கிட்டு இருக்க. ககனும் எதுவுமே சொல்லல, அம்மா அவங்களோட விருப்பம் தான் அப்படிங்கிற மாதிரி சாரதா கையில் ஒப்படைச்சிடுறாங்க. சாரதா ரொம்ப சந்தோஷமா பூமியை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த சைடு அபூர்வா நட்சத்திரா ரெண்டு பேருமே பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. இந்த ககன் இருக்கிற வரைக்கும் நம்மளால பூமியை எதுவுமே செய்ய முடியாது போலயே அப்படிங்கிற மாதிரி அபூர்வா நட்சத்திரா கிட்ட சொல்ல, இந்த சைடு நட்சத்திரா சொல்றாங்க, விடுங்க மம்மி, அதான் இப்ப இந்த வீட்டை விட்டே போயிட்டால, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ககன் பூமியை ரொம்பவே இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பூமி காலையில எந்திரிச்சதுமே துளசி செடி கிட்ட போயிட்டு சாமி கும்பிட்டு இருப்பாங்க. அப்போ ககன் பால்கனில இருந்து பாப்பாரு, நீ இங்கதான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வந்து அப்படியே பூமி தலைமையிலே ஊத்திட்டு ஓடி போயிட்டு படுத்துக்கிறாரு. அப்போ பூமி செம்ம கடுப்பாகி ககனை எழுப்புறாங்க. ககன் எந்திரி, நீ தானே என் மேல தண்ணியை ஊற்றி விட்ட, எதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு ககன் சொல்றாங்க, இங்க பாரு எனக்கு வேற வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ககன் பூமியை அங்கேருந்து அமுச்சு விட்டுறாங்க. இந்த சைடு நம்ம சாரதா ரத்னா கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு ரத்னா, என் வீட்டுக்கு மருமக வந்திருக்கா, அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நீ செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த சைடு ககன் பூமி ரெண்டு பேருமே ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது சாரதாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பயுமே இவங்க இதே மாதிரியே கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும், நேரம் எப்பயும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா. எனக்கு தெரியும் என்னதான் ககன் வெளிப்படையா பூமி மேல கோவப்பட்டாலும் உள்ளுக்குள்ள பூமினா அவனுக்கு அவ்வளோ இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ரத்னா சிரிச்சு சிரிச்சு கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா, இது அப்படியே நான் அபூர்வா கிட்ட போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா கிட்ட இங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சாரதா ககனோட ட்ரெஸ் எல்லாம் ககனோட கபோர்ட்ல அடுக்கி வைப்போம்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப ட்ரெஸ் எல்லாம் வைக்கும்போது அந்த கேமரா கீழே விழுந்துரும். என்னது இது கேமரா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அந்த கேமராவை எடுத்து பார்க்குறாங்க. அதை ப்ளே பண்ணதுமே அபூர்வா சோபா சந்திராவை கொலை பண்ண விஷயம் எல்லாமே அந்த வீடியோவில் தெக்க தெளிவாக ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதை பார்க்க சாரதாக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. என்ன, சோபச்சந்திராவோட சாவுக்கு காரணம் இந்த அபூர்வா தானே, அப்போ கிருஷ்ணா பண்ண வேலையால இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி நம்ம சாரதா பயங்கரமாக அழுகுறாங்க. இந்த அபூர்வா இவ்வளோ மோசமானவளா, சோபா சந்திராவை இந்த மாதிரி கொடுமை பண்ணி சாகடிச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ஒரு பக்கம் அந்த வீடியோவை பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. இதை இப்படியே விடக்கூடாது, அதனால தான் பூமி இந்த பொம்மையை தேடி இங்கே வந்தாலா, அந்த பொம்மைக்குள்ளே ஏதோ வீடியோ ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு தேடி வந்தாலே அது இந்த ஆதாரம் தானா, இனிமேட்டு அபூர்வாவை தப்பிக்கவே விடக்கூடாது, என் குடும்பத்தையே சின்ன பின்னமாக்கிட்டு பூமிக்கு அம்மா இல்லாமல் பண்ணால, அவளுக்கு கண்டிப்பாக சரியான தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா இந்த விஷயத்தை எப்படியாவது பூமி கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவை எடுத்துட்டு கீழே இறங்குறாங்க. அப்போ ரத்னா சாரதா கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு, எதுக்காக இவ்வளோ அவசரமாக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு சாரதா அப்படியே படப்படன்னு இருக்காங்க. அப்போ ரத்னா புரிஞ்சுக்கிறாங்க, இவங்க ஏதோ ஒரு விஷயத்த பூமி கிட்ட சொல்றதுக்காக போறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பார்க்குறாங்க. அவங்க கையில் அந்த கேமரா இருக்கிறத ரத்னா பார்த்துடுறாங்க. அப்போ நம்ம இவ்வளோ நாளாக தேடிட்டு இருந்த எவிடன்ஸ் இப்போ சாரதா கையில் கிடச்சிருக்கு, இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம இவங்களை வேவு பார்க்கணுமே அப்படிங்கிற மாதிரி ரத்னா சாரதா பின்னாடியே போகிறாங்க. சாரதா கிட்ட கேட்குறாங்க, அம்மா என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சாரதா சொல்கிறாங்க, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது வேலை, ஓ வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்க. அப்போது பூமிக்கு கால் பண்ணுறாங்க. பூமி கால் எடுக்கவே இல்லை. பூமி ரொம்பவே சின்சியராக பசங்களுக்கெல்லாம் டான்ஸ் கற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சாரதாக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த இடத்துல கேமரா வச்சுட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே ரத்னா ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் சாரதா பண்ண ஃபோன் காலை பூமி பார்க்குறாங்க. என்ன அத்தை இத்தனை தடவை கால் பண்ணியிருக்காங்க, சரி நம்ம மறுபடியும் ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போது சாரதா பூமி கிட்ட சொல்கிறாங்க, பூமி உன்கிட்ட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சொல்லணும், கொஞ்சம் வீட்டுக்கு வரியா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட. உடனே பூமி சொல்கிறாங்க, அத்தை இப்போ எனக்கு கிளாஸ் இருக்குது, என்ன எதுன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சாரதா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஃபோனில் சொல்ல முடியாது, இது அபூர்வாக்கும் உங்கள் அம்மாவுக்கும் நடந்த பிரச்சனை, இதை எப்படியாவது உன்கிட்ட சொல்லணும், நீ இவ்வளோ நாளாக எந்த விஷயத்தை தேடிட்டு இருந்தியோ அதுக்கான ஆதாரம் இப்போ என் கையில் தான் இருக்குது, சீக்கிரம் வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பூமிக்கு சாரதா சொன்னதுமே அந்த டெடி பேருக்குள்ளே இருக்கிற ஆதாரத்தை தான் அத்தை எடுத்துருப்பாங்க போல, சரி நம்ம எப்படியாவது வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பூமி கிளம்பி வராங்க. இந்த சைடு சாரதா பூமி கிட்ட பேசின எல்லாத்தையுமே ரத்னா
கேட்டுடுறாங்க. இதை இப்படியே விடக்கூடாது, எப்படியாவது அபூர்வா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போது அபூர்வா கிட்ட ரத்னா சொல்கிறாங்க, மேடம் இவ்வளோ நாளாக நீங்கள் தேடிட்டு இருந்த வீடியோ ஆதாரத்தை இப்போது சாரதாமா எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அபூர்வாக்கு சாமையாக தூக்கி வரி போட்டுச்சு. என்ன ரத்னா சொல்கிற, இப்போ அந்த ஆதாரம் சாரதா கையில் இருக்கா, சாரதா அந்த ஆதாரத்தை பார்த்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே ரத்னா சொல்கிறாங்க, ஆமாம் மேடம், எனக்கு என்னமோ அவங்க பார்த்துருப்பாங்கன்னு தான் தோணுது. அவங்க அவசர அவசரமாக அந்த கேமராவை எடுத்துகிட்டு பூமியை பார்க்குறதுக்காக தான் போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, பூமியை வீட்டுக்கு வர வச்சுருக்காங்க. அவங்க ஃபோன் பேசும்போது நான் கேட்டேன், ஏதோ அந்த வீடியோ ஆதாரம் இருக்குது, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு பூமியை வர சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன மேடம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ரத்னா கிட்ட நம்ம அபூர்வா சொல்கிறாங்க, இங்கே பாரு ரத்னா, நீ என்ன பண்ணுவோ ஏது பண்ணுவோ எனக்கு தெரியாது. சாரதா இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது, சாரதா வீட்டிலே தான் இருக்கணும். அந்த ஆதாரம் என் கைக்கு வந்தே ஆகணும். அந்த ஆதாரத்தில் உள்ள விஷயம் மட்டும் வெளியில் போச்சு, அவ்வளவு தான், என்னோட உயிர் போயிடும் அப்படிங்கிற மாதிரி அபூர்வா சொல்ல, இதை கேட்டால் ரத்னா சொல்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறது, ஏதாவது ஐடியா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அபூர்வா ஒரு முடிவு பண்ணுறாங்க. இனிமேட்டு சாரதாவை உயிரோட விட்டு வச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளுக்கு தான் ஆபத்து. சாரதா எல்லா உண்மையும் சந்திரா கிட்டேயும் போலீஸ்கிட்டையும் உளறிடுவா, அதனால அவளை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரத்னா கிட்ட சொல்ல, உடனே ரத்னா சொல்கிறாங்க, ஏதோ மேடம் நான் வந்து அவங்கள வெளியில் போகாத மாதிரி பார்த்துக்கிறேன், நீங்கள் சீக்கிரம் ஆள் அனுப்பி அவங்களோட கதையை முடிச்சுட்டு அந்த வீடியோ ரெக்கார்டரை நீங்களே எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ரத்னம் சொல்லிடுறாங்க. இந்த சைடை அபூர்வாவும் ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இங்கே பாரு உனக்கு நான் ஒரு வேலை கொடுக்குறேன், நான் சொல்கிற வீட்டுக்கு போய் அங்கே ஒருத்தவங்க சாரதான்னு இருப்பாங்க, அவங்க கிட்ட வீடியோ ஆதாரத்தை நீ கேட்டு வாங்கணும். அப்படி அவன் மட்டும் தரல, அவளை ஷூட் பண்ணிவிட்டு அந்த ஆதாரத்தை கையோட எடுத்துகிட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி அபூர்வா அந்த ஆளுக்கிட்ட சொல்ல, அந்த ரவுடியும் கேட்டுட்டு சரி மேடம் நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ தான் ரத்னாவோட உண்மையான முகம் வந்து சாரதாவுக்கு தெரிய வருது. அப்போது ரத்னா வந்து அபூர்வா அனுப்புன வேவ் பார்க்க வச்ச ஆளா, இனிமேட்டு இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரத்னா கிட்ட சண்டை போடுறாங்க சாரதா. அப்போ ரத்னா அங்கே இருக்கிற பொருளெல்லாம் உடைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்போ தான் சாரதா ஒரு முடிவு பண்ணுறாங்க, கண்டிப்பாக அபூர்வா நம்மளை சும்மாவே விட மாட்டா, இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு இந்நேரம் அபூர்வாவுக்கு நியூஸ் போயிருக்கோம், அதனால அவன் நம்மளை என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ஷோஃபா பக்கத்தில் அப்படியே குறுக்கி உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த கேமரா வச்சுட்டு ஒரு வித பயத்தோட தான் நம்ம சாரதா உட்காந்துருக்காங்க. அப்போ தான் நம்ம பூமி வருவாங்க வீட்டுக்கு. பூமி சாரதாத்தன் கத்திக்கிட்டே இருப்பா, ஆனால் சாரதா வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. பூமி வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் உடஞ்சிருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போவாங்க. அத்தை ஏதோ பிரச்சனையில் இருக்காங்க போல், அதனால தான் நம்மளுக்கு கால் பண்ணி உடனே வீட்டுக்கு வான்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ நம்ம வேறு இவ்வளோ டிலே பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பூமி வீடு ஃபுல்லாக தேடுறாங்க. அத்தைன்னு சொல்லிட்டு தேடும்போது சாரதா எந்த ஒரு குரல் கொடுக்காம அப்படியே அமைதியாக இருக்காங்க. அப்போ தான் நம்ம பூமி சரி வெளியில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் பார்க்குறாங்க, வெளியிலையும் காணோம். அந்த நேரம் அபூர்வா அனுப்பின ஆள் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுமே நம்ம சாரதா கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்ததுமே அந்த ஆள் அப்படியே கண் வச்சுட்டு நிற்கிறாரு. இதை பார்த்ததும் சாரதாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, யாரு நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அந்த ஆள் சொல்கிறாங்க, நீ ஒழுங்கு மரியாதையாக அந்த வீடியோ ஆதாரத்தை கொடு, அப்படி இல்லைன்னா உன்னை நான் இங்கேயே சுட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சாரதா கிட்ட சொல்ல, இதை கேட்ட சாரதா வந்து என்னால் அந்த வீடியோ ஆதாரத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து அவர் அந்த வீடியோ ஆதாரத்தை எடுக்கிறதுக்காக சாரதாவை ஷூட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பார். ரெட்ட வெள்ளத்தில் நம்ம சாரதா கீழே இருப்பாங்க. நம்ம பூமி அப்போ தான் ஓடி வந்து சாரதாவை பார்ப்பாங்க. அத்தை உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்க. பூமிக்கு கையும் உடலை காலும் உடலை, என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம பூமி சாரதாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.